ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அட்சய திருதி ஆஃபர் பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பொங்கல் மாதிரி இப்போ அட்சய திருதியும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மங்களகரமான நாள், மகிழ்ச்சியான நாள். ஸோ அன்றைக்கி ஒரு பாசிட்டிவான டேயாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அட்சய திருதியை. ஆனால் வீட்டில் உள்ள ஹஸ்பண்டுகளுக்கு தான், லேடிஸ்களுக்கு கொண்டாட்டம், ஹஸ்பண்டுகளுக்கு திண்டாட்டங்கிற மாதிரி தான் அட்சய திருதி போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் அட்சய திருதிக்கு நகை எடுத்தால் சேரும்னு சொல்கிறோம். ஒரு மறுபக்கம் என்ன சொல்கிறாங்க, அட்சய திருதிக்கு நகை எடுத்தாலாம் சேராது, நம்மளுக்கு சேராதியா, நகைக்கடைக்காரங்களுக்கு தான் செல்வம் கொட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் ஆஃபர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, நம்ம அந்த டைமில் எடுத்தால் நம்மளோட சேவிங்ஸ் தான். ஸோ அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அந்த டைமில் ஆஃபரில் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு லாபம் தான். ஆனால் என்ன கையில் காசை வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு எடுக்கணும். அட்சய திருதின்னு சொல்லிட்டு கடனுடனே வாங்கி எடுக்கிறதுல நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது. கண்டிப்பாக அப்படி எடுத்தே ஆகணுங்கிற அவசியமும். எத்தனையோ பேர் நம்மளே நல்லா சம்பாதிப்போம், ஆனால் சேவிங்ஸிற ஒரு மைண்ட் செட்டுக்கே நம்ம போயிருக்க மாட்டோம். ஆனால் வீண் செலவு நிறையா பண்ணுவோம், மற்றதெல்லாம் தேவைகள் எல்லாம் வாங்கிக்கிடுவோம். ஆனால் நம்ம எதிர்காலத்தை பற்றி இப்போ எந்த பிளானுமே இருக்காது. அவங்களுக்குலாம் என்னது, அந்த அட்சய திருதி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதுக்கு சேவ் பண்ணுவாங்க. இது வரைக்குமே சேவ் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட அந்த அட்சய திருதி இருக்கலாம். ஸோ நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கிடுவோம். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்மளால் வாங்க முடியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நகை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு பிடிச்சமான லைனு, சிறுக சிறுக சேமித்து பழகு, அதுதான் வாழ்க்கையின் அழகு. ஓகே, நம்மளால் ஏதாவது சில பேர் பர்த்டேக்கு சேமிப்பாங்க, கல்யாண நாளுக்கு சேவ் பண்ணுவாங்க, நகை எடுப்பாங்க. அது மாதிரி அட்சய திருதிக்கும் எடுத்து சிறுக சிறுக சேமிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளோட எதிர்காலத்திற்கு அட்சய திருதி எடுக்கிறதுக்கான நாள் இல்லை, கொடுக்கறதுக்கான, நம்மளுக்கு இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம லைஃப்க்கு நல்லது தான். முடிஞ்சால் ரெண்டையும் பண்ணலாம். முடியாதவங்க அந்த மனசுக்கு ஏற்றது மாதிரி, தன் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எது நம்மளால் முடியுதோ அதை பண்ணிக்கிறலாம். சாரிங்க, நீ என்ன ஆஃபர்னு சொல்லி பேச நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கீன்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இப்போ வாங்க ஆஃபருக்குள்ளே போயிடலாமா? ஜிஆர்டி நகைக்கடையை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஜிஆர்டியில் இப்போ அட்சய திருதி ஆஃபராக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் டேஸில் உள்ளதை விட இப்போ ஆஃபரில் என்ன கொடுக்குறாங்கன்னா, கிராமுக்கு 75 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபர் தான் இப்போ போயிட்டுருக்குது. இப்போ வைரம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கேரட்டுக்கு 12,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. சில்வர் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்க, கொலுசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டில் இருந்து 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சில்வர் எடுக்கிறதும் இருக்கட்டும், நாங்கள் அட்சய திருதிக்கு எங்களால் முடிஞ்சால் 1/2 கிராமாவது 1 கிராமாவது அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டே போவோம். அதுக்கான மெயின் மேட்ரு சொல்ல, அதில் என்ன ஆஃபர் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களா? இதை சொல்கிறேங்க. 1 கிராமுக்கு அன்னைக்கு ரேட்லேருந்து 250 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கிராமுக்கு 250 ரூபாய் அப்படின்னா அட்சய திருதி ஆஃபரில் நகை எடுக்கிறவங்களுக்கு 1/4 சவரனுக்கு 500 ரூபாயும், 1/2 சவரன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1000 ரூபாயும், 1 சவரன் எடுக்க போகிறோம் அப்படின்னா 2000 ரூபாயும் அட்சய திருதி ஆஃபரில் அன்னைக்கு கோல்டு ரேட்லேருந்து இவ்வளோ தான் லெஸ் பண்ணுறதா குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிஆர்டியோட அட்சய திருதி ஆஃபர். அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அட்சய திருதிக்கு ஏதாவது 1 கிராம் 1/2 கிராமாவது எடுக்கணுங்கிறதா எங்களோட மைண்ட் செட்டு. அதில் என்ன பொருள் எடுக்கணும், அதான் காயின் எடுக்கலான்னு பிளானில் இருக்கும். காயினில் எந்த ஆஃபரும் கிடையாதா அப்படிங்கிறவங்களுக்கு காயினுக்குமே இப்போ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஏ சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா? சில கடைகளில் 2% பண்ணுறாங்க, சில கடையில் 3% பண்ணுறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% போடுறாங்க. அட்சய திருதி ஆஃபரில் ஜிஆர்டியில் நம்ம காயின், கோல்டு காயின் எடுக்கிறோம், 1/2 கிராம் 1 கிராம் அப்படி எடுக்கிறோம். எவ்வளோ கோல்டு காயின் எடுத்தாலும் கோல்டு காயினுக்கு விஏ எதுவும் சார்ஜ் பண்ணலை, ஒன்லி ஜிஎஸ்டி கோல்டு ரேட்டு மட்டும் தான் போடுறதா அட்சய திருதி ஆஃபராக சொல்லியிருக்காங்க. கோல்டு காயினுக்குமே அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நகை புதுசாக எடுத்தாலும் பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் கோல்டு காயினுக்கு ப்ளஸ் வெள்ளி பொருளுக்கு, வைர பொருளுக்கு எல்லாத்துக்குமே அட்சய திருதி ஆஃபர் ஜிஆர்டியில் போயிட்டுருக்குது. நகை எடுக்கணும்னு பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கோல்டு ஷாப் என்ன அப்படின்னா, ஜெயாலுகாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்சய திருதிக்காக ஜெயாலுகாஸில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா, டைமண்ட் ஜுவல்லரிக்கெல்லாம் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா, 50,000க்கு மேலே நம்ம வைர நகைகள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தரதா சொல்லியிருக்காங்க. கோல்டுக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதே கோல்டும் 50,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ண டேட்டும் ப்ளஸ் அட்சய திருதி டேட், இதில் கோல்டு ரேட் எது லோவாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் மே 1ஆம் தேதி வரைக்கும் தான். ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா ஒரு 10% அமௌண்ட்டை பே பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன்று பார்க்கக்கூடிய நம்ம ஷாப் என்ன அப்படின்னா, லலிதா ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லரியில் என்ன அட்சய திருதி ஆஃபராக சொல்லியிருக்காங்க. அட்சய திருதி ஆஃபர் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே ஆஃபர் இருக்கிற கடைகளே நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அதிக
டேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தது லலிதா ஜுவல்லரியாக தான் இருக்கும். இது மே 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஆஃபர் போயிட்டுருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஏப்ரல் 30, மே 1 இதோட தான் சில கடைகள் நான் பார்த்த வரைக்கும். இது லலிதாவில் வந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்குது. என்னென்ன ஆஃபர்னு பார்க்கலாமா? முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்குன்னு லலிதா ஜுவல்லரி வந்து காலையில் 7 மணிக்கே வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா வந்து நம்ம அட்சய திருதிக்கு எடுக்கிறவங்க நல்ல நேரம் இதெல்லாம் வந்து பார்த்து போய் எடுப்பாங்க இல்லையா, அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க போல். எப்போதும் நார்மல் டேஸில் 10 ஆகிடுங்க இல்லையா, அன்றைக்கி அட்சய திருதி அன்றைக்கி கடை 7 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்களாம். இவங்க கோல்டு தங்க நகைக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஏ சார்ஜில் தான் வந்து லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2-3% வந்து விஏ சார்ஜில் லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் கோல்டு ஜுவல்லரிக்கு அட்சய திருதி லலிதாவோட ஆஃபர். டைமண்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெர் கேரட் 6000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறதா வந்து ஆஃபரில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோல்டு காயின் வாங்குறவங்களுக்காக தான் அட்சய திருதிக்கு வந்து வாங்குறது எங்களோட பழக்கம், எங்களோட வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன கிராமாவது எடுப்போம், 1/2 கிராம், 1 கிராம், 2 கிராம் எடுப்போம். அதை நகையாக எடுத்தால் சின்ன சின்ன பொருளாக போயிடும். காயினாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு காயின்லேயுமே வந்து ஜிஆர்டிலையும் சரி லலிதாலையும் சரி ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து விஏ சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, 2%, 3% பண்ணுவாங்கள்ல, அது பண்ணுவாங்க இல்லையா, அது விஏ சார்ஜ் இல்லாமல் 0% விஏல அட்சய திருதி ஆஃபராக வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து லலிதா ஜுவல்லரியோட அட்சய திருதி ஆஃபர். இப்போ நம்மளோட இந்த வீடியோவில் 3 நகைக்கடையோட அட்சய திருதி ஆஃபர் பார்த்தோம். ஜிஆர்டியில் சவரனுக்கு 2000 ரூபாய் லெஸ் பண்ணுறதாகவும், லலிதாவில் வந்து 2-3% விஏல லெஸ் பண்ணுறதாகவும், ஜெயா அலுகாஸில் வந்து கிஃப்ட் வச்சர் இதெல்லாம் பார்த்தோம். இதில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியும் சரி லலிதாவும் சரி சேம் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. 0% வந்து விஏல. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரை. சேமிப்பு போக செலவு செய், செலவு போக சேமிக்காதுங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல வந்து கேட்டிருப்போம். இப்போ விற்கிற விலைவாசிக்கு எங்கிட்டா சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது சேமிப்போம். அப்படி சேமித்ததை வந்து எதுலையாவது ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணில் தான் போடுறது தான் ஒரு பல்கான அமௌண்ட்டாக போடணும். பொண்ணில் போடுறதும் இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு 1 கிராமோட ரேட்டு. இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃபர் சீட்டு இந்த மாதிரி எதையாவது கட்டி கொஞ்சம் கொஞ்சமாவது சிறுக சேமிக்க பழகலாம். அட்சய திருதிக்கு நகை எடுத்தால் சேரும் சேராது இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிற ஐடியாவில் இருக்கோம், எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், அமௌண்ட் கையில் வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், அட்சய திருதி ஆஃபர் இதெல்லாம் ஏன்னா கோல்டு ரேட் அவ்வளோ நாளுக்கு நாள் நகை ரேட் எப்படி போயிட்டு இருக்குன்னா 10 ரூபாய் குறைஞ்சா 50 ரூபாய் ஏறிட்டு போகுது. அதனால இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம லாபத்தில் எடுக்கலாம். ப்ளஸ் ஜிட்டில் ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு விஏ சார்ஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க. அதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் தான். நான் ஆஃபரையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நானுமே அப்படி தான். இந்த ட்ரெஸ்ஸு பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க போகிறதுல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது. பழைய ஸ்டாக் இருக்கும், அதை ஆஃபர் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு யோசிப்பேன். ஆனால் கோல்டில் கொடுக்குற ஆஃபர் எப்படின்னா நம்ம நார்மல் டேஸில் வாங்க போகிறது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்குறதுக்கும் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் லாபம் இருக்க தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு மற்ற ஒரு 3 கடையோட அட்சய திருதி ஆஃபரை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க.